புதுசு வரலாறு பெருசு எங்க மாநில குலமோ எங்க புகழ தொட்டது கிடையாது. ஹலோ கைஸ், வெல்கம் டு கேமிங் சிவா சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆர்சிபிஎல் டோர்னமெண்ட்டோட தேர்ட் மேட்ச் இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். யார் கூட ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டீம் மும்பை இந்தியன்ஸ் அவங்க கூட தான் ப்ளே பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு வீடியோ. ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ஸ்டேட்டவே நம்ம டாஸ் போட்டுட்டு மேட்ச்க்குள்ளே போயிடலாம். கண்டினியூஸாக நம்ம 2 மேட்ச் வின் பண்ணிக்கிட்டு இந்த மேட்ச் 3வது மேட்ச் நம்ம இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். ஸோ எனிவே மேட்ச் எப்படி போகுது? டாஸ் போட ரோஹித் சர்மா அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் 2 பேருமே வந்தாச்சு. அண்ட் இங்கே ரோஹித் சர்மா காயினை ஸ்வைப் பண்ண போகிறாரு. அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. எனவே யார் வின் பண்ணியிருக்கா? சிஎஸ்கே தான் வின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா பவுலிங் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு டார்கெட் கிடச்சதுன்னா அதை வச்சு நம்ம ப்ளே பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எனிவே இங்கே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ரோஹித் சர்மா அவருடைய கேப்டன்சியில் இந்த ஒரு டீம் பார்த்தீங்கன்னா இசாம் கிஷன், சூரியகுமார் யாதவ், டேரில் மிச்சல் இருக்கார். அப்புறம் கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் தான் இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் ருத்ராஜ் கேக்வாட் சென்னை சூப்பர் கிங்ஸை லீட் பண்ண போகிறார். சஞ்சீவ் சாம்சன், ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரச்சின், ரவீந்திரா, சிவம், டூபேலாம் இருக்காங்க. பட் எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ப்ளே பண்ணதுனால தேர்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு லெக் பவுன். ஸோ அவர் இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ண மாட்டார். ஸோ எனிவே நெக்ஸ்ட் மேட்ச் வருவார்னு நினைக்கிறேன். இங்கே பவுலிங் சூஸ் பண்ணிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே கிரவுண்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ஓப்பனர்ஸ் ரோஹித் சர்மா அண்ட் இசான் கிஷன் 2 பேருமே கிரவுண்டுக்குள்ளே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் பால் போட ஜாஸ் ஹேசில்வுட் வந்திருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காங்க. ஸோ கேப்பில் போயிருக்குங்க. ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கும். சிங்கிள் மட்டும் தான். 2வது பால் இசான் கிஷன் இருக்கார். ஸோ அவர் பேட்லேருந்து ஒரு ஷார்ட் கேப்பில் போயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுண்டரிங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு. அண்ட் இந்த பால் எங்கே போக போகுது? ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் 6 வந்திருக்கு இசான் கிஷனோட பேட்லேருந்து. ஸோ ஒரு ஓவரே இன்னும் முடியல. ஃபர்ஸ்ட் ஓவரே ஒரு பெரிய ஓவராக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பால் ஒன்ஸ் அகைன் ஒரு பவுண்ட்ரி. பவுண்ட்ரி கிளியர் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் ஓவர் இறங்கி அடிக்க பார்த்தாரு. ஸோ ஒரு பவுண்ட்ரி. அண்ட் இங்கே திரும்ப 3வது ஓவர் போட ஹேசில்வுட் வந்திருக்காரு. அண்ட் மடக்கி அடிச்சிருக்காங்க. பின்னாடி ஆளே இல்லை. ஸோ ஒரு பவுண்ட்ரி கிடச்சிரும் கண்டிப்பாக. ஹேசில்வுட் ஒரு விக்கெட் தேவைங்க. பட் இங்கே ரன்னு மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஸோ ஒன்ஸ் அகைன் ஒரு ஷாட், ஒரு 4 ரன்ஸ். ஸோ சாம் கரன் அட்டாக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ எனிவே ரன்னும் கூடவே வந்திருக்கு. அண்ட் ஹேசில்வுட் அவரோட தேர்ட் ஓவர் போட வந்திருக்காரு. ஒரு ரிவர்ஸ் ஸ்வைப்பு, ஒரு 6ங்க. ஒரு பெரிய ஷாட்டிங்க ரோஹித் சர்மா அவருடைய பேட்லேருந்து. ஸோ அந்த ஒரு 6ரோட பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஆஃப் 52 ரன்ஸ் வந்திருக்கு ரோஹித் சர்மா அண்ட் இசாம் கிஷன் அவர்கிட்ட இருந்து. ஸோ எனிவே ஹேசில்வுட் ஒன்ஸ் அகைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரெயிட்டில் அடிக்க பார்த்தாரு. எனிவே சிங்கிள் மட்டும்தான். ஓவர் த்ரோ, ஒரு பவுண்ட்ரிங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் சாம்சன் அவர் தான் விக்கெட் கீப்பராக இருக்கார். ஸோ எனவே ரோஹித் சர்மா கிட்டேருந்து ஒரு ஷாட்டாக இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக கேட்சுங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் இங்கே ஜாஸ் ஹேசில்வுட் ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ எனவே ஒரு பெரிய விக்கெட், பெரிய விக்கெட் இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. ஸோ செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இசான் கிஷன் கான் ஃபார் 21 ரன். ஸோ நல்லா தான் ஆடிக்கிட்டு இருந்தார், ஃபாஸ்ட்டாக தான் அடிச்சுக்கிட்டு இருந்தார். பட் இப்போ வெளில போயிருக்காரு. சூரியகுமார் யாதவ் உள்ளே வந்திருக்காரு. எனிவே வந்ததும் ஒரு பவுண்ட்ரி. அண்ட் இங்கே பவர் பிளேவை தாண்டியாச்சு. நூர் அகமத் அட்டாக் பண்ண வந்திருக்காரு. ஸோ இறங்கி ஒரு ஷாட்டு ஸ்ட்ரெயிட் இன்டு தி கிரவுண்டுங்க, 6. சூரியகுமார் யாதவ் ஒன் செகண்ட் ஒரு ஷாட்டா? ஷாட்டு கிளியர் ஆகிருக்குங்க. மிடானா தாண்டினாலே ஆஃப் சைடில் பவுண்ட்ரி தான். ஸோ இந்த பால் மடக்கி அடிச்சிருக்காரு, ஒரு பெரிய 6. ஸோ ஷர்துல் தாக்கூர் வந்திருக்காரு அட்டாக் பண்ண. பட் ஒரு பவுண்ட்ரியும் வந்திருக்கு கூடவே. இல்லைங்க, கவர் பண்ணிட்டாரு. இல்லைங்க, மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு பவுண்ட்ரி. ராகுல் சகர் ஸ்பின்னர்ஸ் இன்டு தி அட்டாக். சென்னை சூப்பர் கிங்ஸில் எடுத்துருக்கோம் அவரை. ஸோ ஒரு பவுண்ட்ரி. டேரில் மிச்சல் சந்தோஷமாக இருக்கார். ஏன்னா ரோஹித் சர்மா அவருடைய 50 வந்திருக்கு. 36 பாலில் 52 ரன்ஸுங்க. ஒரு 6, 5 4. ஸோ எனிவே அடுத்த பால் பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேங்க. கிளியர் ஆயிடுச்சு. ஸோ எனிவே மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே லாஸ்ட் 3 ஓவர். ஸோ இந்த ஓவர் தான் அட்டாக் பண்ணி அடிக்க பார்ப்பாங்க. எனிவே ரோஹித் சர்மா 70லேருந்து 77 மாறிட்டாருங்க.
ஸோ ஒரு பெரிய 6. அண்ட் இந்த பக்கம் சூரியகுமார் யாதவும் அவர் குறைஞ்சவர் இல்லை. ஸோ 66 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் விக்கெட் எடுத்தால் தான் இந்த மேட்ச் கொஞ்சம் ரன் சுருக்க முடியும். பட் எனிவே இங்கே சூரியகுமார் யாதவ் ஸ்ட்ரெயிட்டாக விக்கெட்டா? எஸ், விக்கெட்டுங்க. எனிவே ஃபைனலி ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. பவர் பிளேயில் ஒரு விக்கெட் விழுந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் 18வது ஓவர், இந்த ஓவரில் தான் ஃபஸ்ட் விக்கெட் விழுந்திருக்கு. நூர் அகமது ஒரு நல்ல ஸ்பெல் அவர்கிட்ட இருந்து. சூரியகுமார் யாதவ் கான் ஃபார் 70 ரன்ஸ். அண்ட் கலீல் அகமத் 19வது ஓவர் போட வந்திருக்காரு. எனிவே ஸ்ட்ரெயிட்டாக 6ன்னு நினைக்கிறேன். எஸ், 6 தான் வந்திருக்கு. இன்னும் 12 ரன்ஸ் அடித்தா ரோஹித் சர்மா அவருடைய செஞ்சுரி. எஸ், செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேங்க. இன்னும் ஒரு 6. அண்ட் 95 நாட் அவுட்டில் இருக்கார் ரோஹித் சர்மா. ஸோ எனிவே இந்த பாலில் அவரோட செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க. எனிவே டீம் மும்பை இந்தியன்ஸ் அவங்க டீமில் ரோஹித் சர்மா அவருடைய பேட்லேருந்து ஒரு செஞ்சுரி வந்திருக்கு இன்றைக்கி. எனிவே 4 6 அண்ட் 3 4 எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்காங்க. அண்ட் அவருடைய சிக்னேச்சர். எஸ், இன்னும் 4 பால் 5 பால் இருக்குது. ஸோ 200 ரன்ஸ் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. எஸ், ஒரு பவுண்ட்ரி வந்திருக்கு திரும்பவும். 200 கம்ப்ளீட்டட். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கேட்சுன்னு தான் நினைக்கிறேன். எஸ், மேலே கிளம்பியிருக்கு. பட் எனிவே லாஸ்ட் பாலில் தான் விக்கெட்டாக இருக்கார் ரோஹித் சர்மா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. மும்பை இந்தியன்ஸ் அடின்னு அடிச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க? 207 ரன் அடிச்சிருக்காங்க 20 ஓவருக்கு. அண்ட் இதில் ரோஹித் சர்மா மட்டுமே 110 ரன் அடிச்சிருக்காங்க. அண்ட் சூரியகுமார் யாதவ் அவர் ஒரு 70 ரன். ஸோ இவங்க 2 பேரும் தான் இந்த ஒரு டோட்டலுக்கு காரணம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்ச்சை வின் பண்ணணும்னா 208 ரன் அடித்து வின் பண்ணணும். ஸோ வின் பண்ணுறாங்களா அப்படின்றத இந்த செகண்ட் இன்னிங்ஸில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச்சை வின் பண்ணால் கண்டினியூ வின்னிங்ஸாக இருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. ஸோ எனிவே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அம்பையர்ஸ் கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் இன்டு தி கிரவுண்ட். அண்ட் இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அவருடைய ஓப்பனர்ஸ் 2 பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சஞ்சீவ் சாம்சன், ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேரும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த 2 பேருமே சென்னை சூப்பர் ஜெர்சிக்கு புதுசு தான். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்கார் மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு கவர் டிரைவ். ஸோ ஒரு சிங்கிள் மட்டும்தான், இல்லைங்க கப்புள் ஆஃப் ரன்ஸ். அண்ட் தேர்ட் பால். எனிவே ஒரு ரிவர்ஸ் வைப் ஃபர்ஸ்ட் 6 வந்திருக்கு இந்த பக்கம் ஸ்ரேயஸ் ஐயர் அவருடைய பேட்லேருந்து. ஒரு ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்கோம். ஸோ அடுத்த ஓவர் அட்டாக் பண்ணி அடிக்க பார்த்துருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர். பட் ஸ்ட்ரெயிட் இன்டு தி ஃபீல்டருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓவர்லேயே மின்ட்டுருக்கோம். ரோஹித் சர்மா ஹாப்பியாக இருக்கார். எனிவே ஒரு ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காருங்க. ஸ்ரேயஸ் ஐயர் கான் ஃபார் 7 ரன். அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன் உள்ளே வந்திருக்காரு. ஸோ வந்த பால் அட்டாக் பண்ணியிருக்காருங்க, ஏன்னா ரன்னு பெருசு. தேர்ட் ஓவர் வந்தாச்சு. ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு, கேப்பில் போயிருக்கு. ஸோ ஒரு பவுண்ட்ரி. இனிமேல் ரன்னு கம்மியாலாம் இல்லை, ரன் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அட்டாக் பண்ணி தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சென்னை. அண்ட் இந்த பக்கம் ஒயிட்டில் போடப்பட்ட பந்து, அதையும் பவுண்டரியாக மாற்றிருக்காரு ருத்ராஜ் கேக்வாட்டிங்க. இனிவே ஹார்திக் பாண்டியா அட்டாக் பண்ண வந்திருக்காரு அவருடைய ஃபர்ஸ்ட் ஓவர். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பவுண்ட்ரி நினைக்கிறேங்க. எஸ், ஒரு பவுண்ட்ரி. இந்த பக்கம் சஞ்சீவ் சாம்சன் அவருக்கு பாலே கிடைக்கல. எஸ், கிடைக்கிற பாலில் ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல கவர் டிரைவ் அவர் பேட்லேருந்து. ஸோ 4 ஓவர் தான் முடிய போகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 50 ரன்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எனிவே ஒரு ஷாட் ஒரு பவுண்ட்ரிங்கிற சஞ்சீவ் சாம்சன் அவருடைய பேட்டில். அண்ட் இந்த பக்கம் கேக்வாட் அவருடைய ஒரு பெரிய ஷாட்டா? எஸ், பெரிய ஷாட் தான் வந்திருக்கு. 1 செகண்ட் ஒரு பவுண்ட்ரி. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் பிளேவை தாண்டிட்டாலே அடிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏன்னா ஹார்டில் வச்சு விளையாடுறதுனால. ஸோ அதுக்குள்ளே குறைஞ்ச அளவுக்கு ரன் அடிச்சிடணும். ஸோ கேப்பில் போயிருக்கு. 1 செகண்ட் ஒரு பவுண்ட்ரி. அண்ட் இது ஒரு ஷாட்டா? எஸ், பின்னாடி தட்டி விட்டுருக்காரு, கவர் பண்ணிடுவாங்க. இல்லைங்க, மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பவுண்ட்ரி திரும்பவும். ஸோ பவர் பிளே ஒரு ஸ்கோரே நம்ம ஹையஸ்ட்டாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இதோட இவங்கக்கிட்டேருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஆஃப் 51 வந்திருக்கு 20 பால்ஸில். ஸோ ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம். எஸ், தாக்கூர் வந்திருக்காரு. எஸ், பவுண்ட்ரியோடு வந்திருக்கு. 71 ரன்ஸை கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் பவர் பிளேக்கு ஒரு ஓவரே இருக்குது கணக்கில். ஸோ 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 75க்கு 1.
அண்ட் சஞ்சீவ் சாம்சன் தூக்கி அடிக்க பார்த்துருக்காரு, பட் ஸ்ட்ரெயிட் இன்டு தி ஃபீல்டருங்க. ஸோ எனிவே செகண்ட் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அண்ட் இங்கே சஞ்சீவ் சாம்சன் கான் ஃபார் 24 ரன்ஸ். ஹர்திக் பாண்டியா கிட்டேருந்து ஒரு நல்ல விக்கெட். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டில் அடிக்க பார்த்துருக்காரு, இல்லைங்க கேட்சில் ஒரு டாட் பால் தான். எட்ஜு. ஸோ காலி ருத்ராஜ் கெய்க்வாட் அவுட் ஆயிருக்காரு. இனி பேக் டு பேக்ஸ் விக்கெட் இழந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சிஎஸ்கே. ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல ஸ்பெல்லை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இங்கே சாவ்லா வந்திருக்காரு. எங்கள் விக்கெட்டுங்க, 1 செகண்ட் ஒரு விக்கெட்டு. பேக் டு பேக்ஸ் விக்கெட் விழுந்துக்கிட்டே இருக்குது. ரச்சின் ரவீந்திரா வந்தார், வந்த வேகத்திலே போயிட்டாருங்க. சிவம் டூபே உள்ளே வந்திருக்காரு. ஸோ அவரால் எதாவது பண்ண முடியுமா? எஸ், ஒரு பவுண்ட்ரி வந்திருக்கு. அண்ட் 1 செகண்ட் ஒரு ரிவர்ஸ் வைப் தான் அடிச்சிருக்காரு. திரும்பவும் ஒரு பவுண்ட்ரிங்க. டேரில் மிச்சல் அட்டாக் பண்ண வந்திருக்காரு அவரோட செகண்ட் ஓவரை. விக்கெட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டெம்பில் ஸ்ட்ரெயிட்டாக பட்டிருக்குங்க. டேரில் மிச்சலுக்கு ஒரு விக்கெட். இங்கே சாம் கரன் கான் ஃபார் 2 ரன்ஸ். அண்ட் இங்கே ஷர்துல் தாக்கூர் அவர் தான் வந்திருக்காரு. ஸோ மேக்ஸிமம் பேட்ஸ்மேன் எல்லாருமே முடிச்சிட்டாங்க. ஷர்துல் தாக்கூர் தான் இருக்கார் கடைசியில். எனிவே 100 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்கோம் இந்த 9 ஓவரில். ஸோ இறங்கி வந்து அடிக்கப்பட்ட பந்து ஸ்ட்ரெயிட்டாக கையிலங்க. மீண்டும் ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ எனிவே ஷர்துல் தாக்கூர் கான் ஃபார் 4 ரன்ஸ். அண்ட் இங்கே ஹெசல்வுட் பவுலிங்க்கு வந்தாச்சுங்க. பவுலர்ஸ் எல்லோரும் பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சென்னையில். எனிவே ஒரு நல்ல ஷாட், ஒரு பவுண்ட்ரி அவர் பேட்லேருந்து. ஸோ சிவம் டூபே இருக்கார். ஸோ அவரால் இந்த மேட்சை மாற்ற முடியுமான்னு தெரில. ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டாக கையிலங்க. திரும்பவும் ஒரு விக்கெட் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக ஆரம்பித்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ், பட் விக்கெட் விழுந்துக்கிட்டே இருக்குது பவர் பிளேவை தாண்டின உடனே. ஸோ எனிவே ஜாஸ் ஹேசல்வுட் வந்து பார்த்திங்கன்னா 9 ரன்னுக்கு வெளில போகிறாரு. நூர் அகமத் உள்ளே வந்திருக்காரு. ஸோ ஆஃப் சைடில் ஒரு ஷாட்டு, பவுண்ட்ரி கிடைக்குமா? இல்லை ஜஸ்ட் கப்புள் ஆஃப் ரன் தான் நினைக்கிறேன். எஸ், கப்புள் ஆஃப் ரன் மட்டும்தான். அண்ட் இங்கே திரும்ப நூர் அகமத் தான் இருக்கார். ஸோ அடிச்சிருக்காரு. பேக் டு விக்கெட்டா? ஆமாங்க, திரும்பவும் ஒரு விக்கெட். நூர் அகமத் அவுட்டு. மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று நினச்சா அது நினச்சதுக்கு வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ 5 ஓவருக்கு 75 ரன் அடித்தோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் டு பேக்ஸ் விக்கெட்டை விட்டுக்கிட்டே இருக்கோங்க நம்ம. ராகுல் சஹர் வந்திருக்காரு. இன்னும் ஒரு விக்கெட் தான் விடலாம், அதையும் விட்டாச்சிங்க. அடிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், அடித்தா விக்கெட் ஆகுது. ஸோ ராகுல் சஹர் கான் ஃபார் 1 ரன்ஸ். ஸோ லாஸ்ட் விக்கெட் கலீல் அகமது தான் இருக்கார். எனிவே அடிச்சிருக்காங்க. ஒரு கப்புள் ஆஃப் ரன்னா? இல்லை, சிங்கிள் மட்டும்தான். சிவம் டூபே இருக்கார். ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கு விக்கெட்டுங்க. ஃபைனல் விக்கெட்டையும் இழந்திருக்கோம் நம்ம இங்கே. ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸி வின்னாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 74 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க இந்த மேட்சை. எனிவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆரம்பித்த ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சஞ்சீவ் சாம்சன் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. ஸோ அதை விட்டால் சிவம் டூபே ஒரு 30 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. மற்ற யாருமே அடிக்கலை, அது இன்னொரு விஷயம். எனிவேங்க இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 74 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. எனிவே அதுவும் இல்லாமல் நம்ம இந்த மேட்ச்சில் ஆல் அவுட் ஆகிருக்கோம். மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மா அவர் தான் வாங்குறாரு. ஏன்னா அவர் அடித்த ரன் அப்படி 110 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ எனிவே நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக பார்க்கலாம் நம்ம சேனலில்.